வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே வி புத்தூர் புது காலனி உள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் நவீன்ராஜ் வயது 15 மற்றும் அவரது நண்பன் கோபி வயது 14 இருவரும் தங்களுக்கு சொந்தமான கறவை மாடுகளுடன் மேய்ச்சலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பவில்லை என நெற்குணம் பகுதியில் உறவினர்கள் தேடினர். அப்போது ஒரு நிலத்தில் பன்றிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி இருவரும் தூக்கி வீசப்பட்டிருந்தனர். மாணவர்களை மீட்டு திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். பரிசோதனையில் நவீன்ராஜ் ஏற்கனவே இறந்தது தெரிந்தது. கோபி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரகண்டநல்லூர் போலீசார் விசாரிக்கின்றனர். டெரகோட்டா எனப்படும் சுடுமண் சிற்பக்கலை புதுச்சேரியில் பாரம்பரியமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி என்பவர் கணுவாப்பேட்டை கிராமத்தில் தனி பயிற்சி கூடம் அமைத்து பயிற்சி அளித்து வருகிறார். மும்பை சர்வதேச பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கல்வி மற்றும் கலாச்சார பயணமாக புதுச்சேரி வந்தனர். அவர்கள் பாரம்பரியமான சுடுமண் சிற்பங்களை செய்வது குறித்து முனுசாமியிடம் பயிற்சி பெற்றனர். பயிற்சியின் நிறைவில் மாணவர்கள் சுடுமண் பொம்மைகளை தாங்களாகவே உருவாக்கினர். Hi, we are grade 11 students from BD Samani International School in Bombay, and we are here in Pondicherry. Today we got to experience it was a very hands-on experience with the one and only Padam Shri award winner for his amazing works, and we got to do it ourselves and learn from an expert, and I don't think we could get a better opportunity anywhere else, and we're so thankful for it. Feeling the clay was amazing because I got to do something by myself and really experience it from the core and every moment of it. And I don't think I would have gotten this experience anywhere else. First, I was not comfortable, getting my hands dirty, but then eventually it was really fun to start playing with the clay and making my own designs. And it's also a fun experience with all your friends. And obviously, we saw such big sculptures made out of clay, so it motivated us to do better. And also one thing that I observed was initially for us to start, it was so difficult to mold the clay into certain shapes that we wanted to make it. But for the teacher who taught us, it was so easy for him. So I do feel that that's a really important skill, and that it's amazing to have that talent. நேர் பள்ளியிலேருந்து வந்திருக்கிறாங்க, பிடி சோமனியா ஸ்கூல்லேருந்து. இவங்க பார்த்தீங்கன்னா எவரி இயர் வருவாங்க. இவங்க இது ஒரு 5வது விட வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சுற்றுலா, இங்கே இருக்கிற கலாச்சாரம், கல்வி, பாண்டிச்சேரியை பற்றி, புதுச்சேரியுடைய டான்ஸ், இதை மாதிரி நிறைய நீச்சல் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதில் ஒரு பகுதியாக வந்து நம்ம சுடுகளிமண் சிற்பத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து களிமண்ணில் வந்து பயிற்சி கொடுத்தோம். ஒரு 8-9 விதமான இதெல்லாம் கொடுத்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த கடல் வாழ் மீன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறையா எல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து அனிமல்ஸ் பண்ணியிருக்காங்க, கணேஷா பண்ணாங்க, நிறையா பாட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து எல்லோரும் 11th ஸ்டூடெண்ட் எல்லாம் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க. இந்த டைமில் அவங்களுக்கு கொடுத்தனால அவங்களுக்கு நல்லா மோட்டிவேஷனாகவும் வந்திருக்கு. அவங்களுடைய நிறையா கிரியேட்டிவ் மைண்ட் அவங்க நிறையா இதாக இருக்கும். அதை வந்து அந்த ஸ்கூல் வந்து சப்போர்ட் பண்ணனால இந்த இதை வந்து நம்ம இந்த எவரிடே, ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கண்டினியூ ஆகணும்னா நியூ ஜெனரேஷன் கொடுக்கணும். அதன் பொருட்டு நம்ம பாண்டிச்சேரி அரசு சார்பாக இது மாதிரி நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கோம். கற்றுக் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குழந்தைங்களாம் போயிட்டு இவங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால அங்கே குழந்தைங்களாம் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்லாம் போய்ட்டு சின்ன குழந்தைங்களாம் இவங்க கற்றுக் கொடுக்குற ஒரு இதாக இருக்கும். அவங்களும் அப்படி தான் சொல்லி வந்து கற்றுக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், இந்த அழிஞ்சு வர அந்த அழிவின் விளிம்பில் இருக்கிற அந்த கிளையை வந்து கிராஃப்ட் வந்து டெரகோட்டா வந்து இந்த மாதிரி நியூ ஜெனரேஷன் கொடுக்கறதுனால நம்ம கண்டினியூ ஆகும்ன்றத நம்பி இருக்குது. அதனால் நம்மளோட பாரம்பரியம் அழியாமல் காக்கப்படும். அதனால் நான் வந்து நல்ல ஒரு நம்ம நாடு வந்து நல்ல பெரிய வலுத்தாகிறதுக்கு நிறையா இதாக இருக்குது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அண்டக்குடி புதூரில் ஆபத்தான முறையிலும் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் இயங்கும் அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். இங்கு 15 குழந்தைகள் படித்து வரும் நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை. மையத்தை சுற்றி சுற்றுச்சுவர் இல்லை. மையத்திற்கு பின்புறம் தண்ணீர் நிரப்பிய குளமும் தடுப்பு இல்லாமல் உள்ளது. மையத்தை ஒட்டி உயரழுத்த மின்சாரம் செல்லும் டிரான்ஸ்பார்மர் மற்றும் மையத்திற்கு எதிரே கனரக வாகனங்கள் செல்லும் மெயின் ரோடு உள்ளது. மையம் பகுதியில் மெகா சைஸ் திறந்தவெளி கழிவுநீர் கால்வாய் ஓடுகிறது. இதுபோன்ற பல்வேறு ஆபத்தான சூழலில் மையம் செயல்படுவதால் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து அண்டக்குடி புதூர் கிராமத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயந்தி கூறியதாவது: அண்டக்குடி புதூரில் செயல்படும் அங்கன்வாடி மையத்தில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லை. அத்தியாவசிய தேவைக்கு குழந்தைகள் மையத்தை விட்டு வெளியே செல்வதால் அவர்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. கடந்த வாரம் மானாமதுரை அருகே ஆழிமதுரை கிராமத்தில் இதேபோல் 2 சிறுமிகள் சிறுநீர் கழிக்க சென்றபோது கண்மாயில் மூழ்கி பரிதாபமாக பலியாகினர். இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் தங்களின் குழந்தைகளை அங்கன்வாடி மையம் அனுப்ப பெற்றோர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் நலன் கருதி அங்கன்வாடி மையத்தில் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர்.